இந்த ட்ரோன் கேமரா, அதாவது நான் வச்சிருந்தேன் ட்ரோன் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பறிச்சிட்டு நம்ம வேலை போகிறேன். தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச இடம்னா தனுஷ்கோடியை சொல்லலாம். வேண்டாம், இலங்கைக்கு பக்கத்தில் இருக்குது. அதோட அரசிம்புரம் பாய் அது அதெல்லாம் நடந்துச்சு. நிறைய காசு கட்ட ஓடி திரிஞ்சு அப்செட் ஆகி அந்த ஜாக்கெட்டை கூடி அங்கே விட்டுட்டு வந்து தரப்படுங்க நரசிம்புரம். எனக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். இது வந்து பாருங்க, இது முள்ளாக கிடக்கும். இதுக்கு மேலே அந்த நட்ஸ் எல்லாம் தூக்கிடாது. ஆனால் இதெல்லாம் முதல்ல நல்ல கட்டி சாக்லேட்டாக வரும். இப்போ நல்ல தண்ணியாக மாற்றிட்டாங்க எல்லாமே. உள்ளுங்க கிரீமும் அப்படி தண்ணி. இது 80 ரூபாய் முதல்ல, இப்போ 180 ரூபாய். உங்கள்கிட்ட எவ்வளோ? இது 100 ரூபாய்க்கு ஒரு 120 ரூபாய் இருக்கா. உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், நிற்கிறேன் வேணால் நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் ஜூஎஸ் ஹோட்டலுக்கு போகிறேன். என்னத்துக்காண்டின்னு சொன்னால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் நண்பர்களுக்கு சேர்ந்து நாங்கள் சந்தித்து சும்மா சாப்பிட போகிறோம். நிறைய நாள் பிறகு சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட கனகாலம் ஆச்சப்போ நாங்கள் நிறைய நாள் பிறகு நண்பர்கள்லாம் சேர்ந்து சந்தித்து சும்மா சாப்பிட்டுட்டு ஒரு மீட் பண்ணிட்டு வர போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜசிபுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாலாம் போயிட்டு வந்துட்டு ஜாழ்ப்பாணம் பாருன்னு சொல்லியிருந்தவர். சரின்னு சொல்லி போட்டு மீட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு தான் இன்றைக்கு நாங்கள் ஜாழ்ப்பாணம் ஜூஎஸ் ஹோட்டலில் சந்தித்து சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பண்ண கடற்கரைக்கெல்லாம் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். சும்மா நாங்கள் நண்பரோட சேர்ந்து போகிறதா உங்களை காட்ட போகிறேன். மற்ற பட்சத்தில் சில முக்கியமான தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நானும் முதல் இந்தியா ட்ரிப் போனேன். மற்ற ஜசிபுரக்கும் போனவர், அப்படி தேசாந்திரி கேன்புரம் போனவர். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியா ட்ரிப் போனதால் சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த ட்ரோன் கேமரா, அதாவது நான் வச்சிருந்தேன் ட்ரோன் கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பறிச்சிட்டு நம்ம என்னென்று பறிச்சவையில் அது என்னென்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ட்ரோன் கேமரா திருப்பி என்ன கையில் கிடச்சிட்டு சந்தோஷமாக இருக்குது. என்னென்று பறி போனது, அது எப்படி கொண்டு சொல்லி சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் யாராவது இங்கே இந்தியா ட்ரோன் கேமரா கொண்டு வரீங்கன்னு சொன்னால் இப்படி கொண்டு போய் கொண்டுடலாம்னு சொல்லி அதை இந்த வீடியோ நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் ட்ரோன் கேமரா கொண்டு வரது இலங்கையிலேருந்து கொண்டு போய்க்க ஓகே, இந்தியாவிலேருந்து கொண்டு வரீங்கன்னு சொன்னால் சில பிரச்சனைகள் இருக்குது, நடைமுறைகள் இருக்குது. அதில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஓகே, அதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஜசிபுரம் நிற்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இங்கே ஜசிபுரோட ஃப்ரெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வணக்கம் ப்ரோ. பட் இங்கே தேசாந்திரி கேன் ப்ரோ நிற்கிறார். பட் இந்தியாவில் சதுர் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. எப்படி போனது இந்தியா பயணங்க? நல்லபடியாக போச்சு. நிறைய இனிப்பான விஷயங்கள், நிறைய கசப்பான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. இப்போ இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஜூஎஸ் ஹோட்டலாம் நிற்கிறோம். சாப்பிட்டு கொண்டே ஜசிபுரோட காய்க்க போகிறோம். ரெண்டாவது இந்தியா போய் லடாக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கார். பட் அனுபவத்தையும் பயந்து கொள்வோம். அப்படியே சாப்பிட அப்படி இருக்குது. சாப்பிட சொல்லுங்க. ரிவ்யூ எல்லாம் எனக்கு சரி வராது, அது இந்த இதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நல்லா இருக்குது சாப்பாடு உண்மையிலே. அதுவும் இந்த சீ ஃபுட் ரைஸ் நல்லா இருக்குது. பிரியாணியில் டேஸ்ட் இப்போ வரைக்கும் தெரியலை, நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நிறைய பிரியாணி சாப்பிடுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே எடுத்துருக்கேன், நல்லா இருக்கு. சாப்பிட இல்லை மேய்க்கிறாங்க. அப்புறம் நீங்கள் சாப்பாடு நல்லா இருக்குது. நான் வந்து சீ ஃபுட் ரைஸும் ரால் பிரியாணியும் எடுத்தேன். ரெண்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா? நாங்கள் சாப்பிடுவோம். முதல்ல அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரால் பிரியாணி இருக்குது. இனிக்குது ரால் பிரியாணி. ரால் பிரியாணி பார்த்தீங்கன்னா இனிக்குது. சீஃபுட் ரால் தானே. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாசி எடுத்துனாங்க, சீ ஃபுட் நாசின்னு. அதை சாப்பிட்டு பார்க்கணும். அந்த ஃபுட்டோ கொண்டு இருக்குது. நாங்கள் ரிவ்யூ எல்லாம் பண்ண வரையில நாங்கள் சும்மா நண்பர்களாக சேர்ந்து சந்திச்சு நாங்கள் சரி அப்படியே நான் ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி தான் போட்டு கொண்டிருக்கேன். அப்படி நான் கதைப்போம். இப்போ இந்தியா நீங்கள் எந்த இடம் போனீங்க? இந்தியாவில் இங்கேருந்து போய் காஷ்மீர் போனான். அப்புறம் லடாக் அந்த இடம் பார்த்துட்டு அப்படியே அதுலேருந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து கேரளா, அப்படியே கன்னியாகுமரி, அதுக்கு பிறகு ராமேஸ்வரம், அப்புறம் பாண்டிச்சேரி வந்து அப்படியே சென்னை வந்துட்டேன்.
உங்களுக்கு போனதுல இது பிடிச்சிருந்தது லடாக்னு சொல்லக்கூடாது லடாக் அது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். தமிழ்நாட்டில் எனக்கு பிடிச்ச இடம்னா தனுஷ்கோடியை சொல்லலாம். ஏன்னா அது இலங்கைக்கு பக்கத்தில் இருக்குது. அதோட அந்த இடம் பார்க்குறதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஒரு பாலடைஞ்ச இடத்துல இருந்து இப்போ கொஞ்சம் மீளெழுந்து வர்ற ஒரு இடமா இருந்தது. பார்க்க ஜாழ்ப்பாணம் மாதிரியே இருக்குது. ஜாழ்ப்பாணம் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. நல்லா இருந்தது அது பார்க்கவே. மற்ற இடம் வேறு என்ன கேட்டீங்க? தமிழ்நாட்டில் தான் கேட்டீங்க. ஓகே, தமிழ்நாட்டில். மற்றது இப்போ நிறைய போயிருப்பீங்க, உங்கள் அனுபவங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துருக்கு உங்களுக்கு? புதுசாக சொல்ல என்ன சொல்லுவீங்க? கட்டாயம் போகணும், இந்தியா விசிட் பண்ணணும். ஏன்னாட்டா ஒரு சனத்தை கூடின இடத்துல நாங்கள் எப்படி எங்களை பாதுகாக்கலாம், இல்லை எப்படி நடக்கலாம் அப்படின்றத அங்கே தான் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலுமே கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பழகிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு ரூம் தர மாட்டேனும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நாங்கள் போய் எங்களோட பாஸ்போர்ட்டை பார்த்தாலே தம்பி நீ இலங்கை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேணும். ஆனால் அதுக்கான ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா booking.comல புக் பண்ணிட்டு போகணும். கூடுதலாக அப்படி booking.comல இருக்கிற ரூமுகள் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வச்சிருப்பணும். அதுதான் முதலாக பிரச்சனை. இப்போ எங்களுக்கு ரூம் தர மாட்டேனும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ரூம் தராததுக்கான காரணம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ஒரு வெளிநாட்டவர் வந்தால் அந்த அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவையில் அறிவிக்க வேணும். அதாலேயே அந்த ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணுறது. கூடுதலான ஹோட்டலில் வந்து அப்படி இருக்காது. அதை தேடி போட வேண்டாம். கூடுதலாக booking.com யூஸ் பண்ணுங்கள், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி பட்ஜெட்டில் தங்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் போய்ட்டு தயவு செய்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு 600 ரூபாயிலேருந்து குறைவாக இருக்கா ரூம், அது இனிமேல் ஒரு மட்டமாக தான் இருக்கும். ஒரு 700 ரூபாயிலேருந்து ஒரு 1200 வரைக்கும் ரூம் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்கும். அது ரூம் பிரியோசனமாக இருக்கும்ன்றதை விட நீட்டாக இருக்கும், கொஞ்சம் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றபடி கட்டாயம் அங்கே இருக்கிற சாப்பாடுகள் சாப்பிடணும், வித்தியாசமான சாப்பாடு. அது கேரளாவில் போய்க்குள்ள நிறைய வித்தியாசமான சாப்பாடுகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் உரைப்பத்தை எதிர்பார்க்கல. அது அதான் நீங்கள் போய் சாப்பிடல இந்தியா ஃபுல்லாக சொல்லுவோம், இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு நம்ம சாப்பிட்றதுல இது இந்த எங்கே நல்லா இருந்த சாப்பாடு சாப்பிட்டதை பொறுத்த மாதிரில எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான். ஆனால் கேரளாவில் தமிழ்நாட்டில் பொறுத்த மாதிரில பிரியாணி ஆசையாக இருந்தது. ரோட்டு கடை பிரியாணி எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அது மாதிரி திண்டுக்கல் இங்கேயும் இருக்குது, அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது ஒரு சாப்பாடு. பட் கேரளாவை பொறுத்த மாதிரில அவையில்றது பெரிய குண்டு குண்டு அரிசி நாங்கள் இங்கெல்லாம் சொல்லுவோம், அதை சாப்பிட்டா செமிக்காது அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை தான் அவையில் விரும்பி சாப்பிடணும். வித்தியாசமாக இருந்தது. அங்கே போனதில்லை. இப்போ இந்தியா போனதுலேயே உங்களை முக்கியமான நாள் சொன்னதை சொல்லுவீங்க நீங்கள்? முக்கியமான நாள்டா லடாக்குன்னு புள்ளியான கர்த்துங்களா பாஸ்ன்ற ஒரு இடம் இருக்குது. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த இடத்துல நிற்கவே இல்லாத அளவுக்கு குளிராக இருந்தது. அதோட லடாக் போகிறனாலே அதுதான் ஒரு மையப்புள்ளி. அதுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு போனது உண்மையிலே வாழ்க்கையில் மறைக்கலானால். மற்றபடி அங்கே நின்றதில் கொஞ்சம் கவலையாக இருந்தேன் அப்படின்னா கடைசி நாள் ஏர்போர்ட்டில் இருக்காது. இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதெல்லாம் நடந்துச்சு. நிறைய காசு கட்ட ஓடி திரிஞ்சு அப்செட் ஆகி அந்த ஜாக்கெட்டை கூடி அங்கே விட்டுட்டு வந்து இப்படி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அது கொஞ்சம் எந்த பதட்டத்தால் தான் முதல் டைம் பாரன். அது ஒரு பதட்டம் மட்டும் இருந்தது, என்ன கொண்டு வரலாமா கொண்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்தியா போயிருந்தேன். நான் முதல் அதாவது கிட்டத்தட்ட 3ஆம் மாதம் போனேன் 2022. அப்போக்கு பார்த்தீங்கன்னா நான் ட்ரோன் கேமரா கொண்டு போனேன். இங்கேருந்து கொண்டு வைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் விட்டுட்டுனா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்தியா ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடந்தது. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் காய்ப்போம். என்ன சொன்னால் ட்ரோன் கேமரான்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ காசு சேமிச்சு தான் வேண்டியிருப்போம். அதை திடீர்னு பறத்து விட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே யோசிங்க. அது நிறைய அனுபவங்கள் நடந்தது. இப்போ நாங்கள் அதை பயந்து கொள்ள போகிறோம். கயன் ப்ரோ நிற்கிறேன். நான் இந்தியா நிற்க ப்ரோ நின்றவர். சொல்லுங்க. 4வது நாள் தானே வெளிக்கிட்டீங்க? நீங்கள் வந்து 4வது நாள் வெளிக்கிட்டேன். 4வது நாள் வெளிக்கிடைக்கு வந்து சங்கர்கிட்ட ட்ரோன் கேட்டு வாங்கினாங்க. அப்போ போகிற இடத்துல கேரளாவில் அங்கே இங்கே எல்லாம் ட்ரோன் ஷாட் போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அது வாங்கிக்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுனா. நான் கடைசி நாள் வந்து சரியாக கவலைப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது ஒரு நாட்டில் என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே தெரியாது. அப்போ நாங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கேமரா சாமான் எல்லாத்தையும் ஒரு பேக்கில் வச்சுருந்தோம். நாங்கள் கையோடு வச்சுருந்தேன், சேவ் பண்ணிச்சு. அவள் கொண்டு போய்க்க முதலாக செக்கிங்கெல்லாம் தாண்டி உள்ளே போயிட்டோம். கடைசியாக வந்து ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னே அந்த செக்யூரிட்டி செக் இருக்குது. அதுக்குள்ளே எங்கள்கிட்ட அனுப்பினது மட்டும்தான் தெரியும். அப்படியே பேக் தனியாக துண்டாக போய் நின்றுது. நின்றோடனே எங்கள் 2 பேரையும் நானும் சதுரம் போனாங்க. 2 பேரையும் வெயிட் பண்ண சொல்லிக்கணும். கன நேரமாக வெயிட் பண்ணி கன நேரத்துக்கு பிறகு ஒருத்தராக வந்து கதைக்கணும். கதைக்க முதல்ல அதை வந்து இந்த மிலிட்ரி ட்ரெஸ் போட்டிருக்கிற ஆள் வந்து கதைப்பார். அவர் கதைக்கிறது எங்களுக்கு விளங்காது. பிறகு அவருக்கு மேலே உள்ள ஆள் வந்து கதைப்பார். கதைச்சி கடைசியாக வந்து சொல்லிக்கணும் ட்ரோன் வந்து அப்ரூவ் இல்லை. அந்த குறிப்பிட்ட கிராம் இருக்குது, வந்து மினி மட்டும் கொண்டு போகலாம். ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு விட குறைவாக இருந்தால் தான் நாங்கள் லைசன்ஸ் இல்லாமல் கொண்டு போகலாம். ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் எடுக்கணும்னு நாங்கள் நார்மலாக பாவிச்சு கொண்டு இருக்கிறதால எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பாவிச்சுட்டு தண்டைக்கலாம் எங்களுக்கு தெரிய வந்தது. அங்கே வந்து அதுக்கண்டே போய் ட்ரைனிங் கிளாஸ் எடுத்து வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். டிஃப்ரெண்ட் வீடியோலாம் நாங்கள் பார்த்தோம்.
அப்போ வந்து எங்களுக்கு அது புது அனுபவம். அப்போ நாங்கள் போனோன்னே ட்ரோனை பறித்து வச்சுட்டு ட்ரோன் வந்து இப்போ சங்கர் இல்லை என்ன பாஸ்வேர்டை பறித்து வச்சுட்டு அப்போ நாங்கள் ஃப்ளைட் போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருந்தது. இப்போ சதுர சொல்லிவிட்டேன் நீ போய் ஏறுறா ஏதாவது பார்த்து சேவ் சொல்லி அங்கே ஒருத்தருமே இல்லாது உள்ளே போனோன்னே எனக்கு இதுவும் இல்லை. நார்மலாக வெளியில் ஒரு அண்ணா நின்றவர் அவர் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுவார். கடைசி 4 நாள் வந்து சாப்பாடு காசுன்றதும் அவர் ரானேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து லிமிட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு காசை வந்து அதால் வந்து எடுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டு பேங்க் ஸ்ரீலங்கா கரன்சி சுச்சுவேஷனால். அப்போ வந்து அந்த அண்ணா வெளியில் நின்றவர் அவர் நின்றதால தான் ட்ரோனையும் வெளியில் கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா ட்ரோனையும் வந்து கொடுக்கவே விட மாட்டேன்ட்டு. ட்ரோன் வந்து பறிமுதல் தான் செய்வோம், நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்த அப்புறம் ட்ரோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிறகு வந்து ட்ரோனை வந்து வெளியில் கொடுத்துட்டு நாங்கள் போகலாம் தானேன்னு சொல்லி இல்லை அப்படியும் கொடுக்கலான்னு சொல்லி பிறகு ஏர்போர்ட் வந்து தனி விஷயம், ஏர்லைன்ஸ் அதாவது வந்து ஃப்ளைட் ஓடுறாங்க வந்து தனி. இப்போ இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் தனியாக. அப்போ 2 பேரோடையும் கதைச்சிட்டு கடைசியாக வந்து ஒரு இடத்துல இமிக்ரேஷன் அங்கேயே வந்து பாஸ்போர்ட் மற்றது ஃப்ளைட் அந்த டிக்கெட் போர்டிங் பாஸ் தெரியும் அதை ஃப்ளைட் கார்ட்டையும் கொடுத்துட்டு தான் நாங்கள் வெளியில் போனாங்க. போயிட்டு தான் ட்ரோனை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் இருந்தால் அதுக்கு பிறகு ட்ரோன் இப்போ எத்தனை மாதம் கிட்டத்தட்ட 4-5 மாதம் என்ன தான் உணர்ந்துருக்கேன். அது பிறகு பார்த்தீங்கன்னா கேன் போய் இட்டாவுக்கான மிஸ் கால் வந்து வந்துச்சு வாட்ஸ்அப்பில். என்னென்னு சொல்லி விட்டுட்டேன், நான் விடிய திரும்பி தான் பார்க்குறேன். நான் அந்த நித்திரம் நேரத்துக்கு சரி என்ன சொல்லி விடிய பார்த்தா நிறைய மிஸ் கால் வந்துருக்கு. யார் எனக்கு பார்த்தா கேன் போகிறோம் அவர் அந்த ஃப்ளைட்டு டேட் அப்போ என்னடான்னு சொல்லி போட்டு அடித்தேன். ஃப்ரான்ஸ் படிச்சு ஒன்று ட்ரோனை பறிச்சிட்டாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அப்படியே காட்டுக்கு அடிச்சிச்சு. என்னடா இது புதுசாக நடக்குதுன்னு சொல்லி போட்டு இந்தியாவில் கேட்க நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதை தாண்டி சரி ஏர்போர்ட்டுக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லி போட்டு அப்புறம் எடுத்து காய்ச்சா பார்த்தீங்கன்னா கடைசியாக ரோன் பத்திரமா தெரிஞ்ச அண்ணா இந்தியாவில் வெங்கடேசன் சொல்லி அவர்கிட்ட பத்திரமா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி ப்ரோ இந்தியா போகிறோன்னு சொன்னார். அப்போ அவர்கிட்ட தான் சொல்லி விட்டாங்க ப்ரோ என்ன மாதிரி ரோன் கொண்டு வருவீங்கன்னு சொல்லி ப்ரோ உடனே ஓமல் சொன்னார். இப்போ கொண்டு வந்து தந்துட்டேன். ஒரு நன்றி ப்ரோ முதலாவது. நன்றி. என்ன மாதிரி உங்களுக்கு ரோன் கொண்டு வைக்க இது வரைக்கும் யாருமே அப்படி கொண்டது தான் எனக்கு தெரியல. எல்லார்ட்டையும் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுனாங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. கடைசியாக ஒரு முடிவெடுத்துனாங்க ட்ரோனோட பேட்டரி இருந்தால் தானே ஸ்கேனில் ட்ரோன் எடுத்து காட்டும். அப்போ என்ன செய்யறாங்கன்னா பேட்டரி எல்லாம் கலட்டி போட்டு ஹேண்ட் லக்கேஜில் 3 பேட்டரியும் மற்ற ரிமோட் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு வந்தேன். கொழுவி தான் கொண்டு வந்தேன். மற்றது ட்ரோனை தனியாக லக்கேஜில் போட்டுவிட்டு சரி வந்து என்னென்ன மாட்டுப்பட்டுருவோமோ அப்படின்னு வேறு தான் இருந்தது. அப்புறம் ஸ்கேனில் ஓகே முதல் டைம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே விட்டுட்டு நம்ம அதனால் நான் நினச்சேன் ஓகே இது பிரச்சனை இருக்காது. அப்படி இருந்து போய் இருக்கைக்குள்ள ஒரு பதட்டமாக இருந்தது. லக்கேஜில் இதில் ஸ்கேன் பண்ணிக்கல பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனால் அதுலேயும் அந்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே வரல. அதனால் நான் ட்ரோனை கொடுத்துட்டேன். ஆனால் இலங்கையில் எல்லாம் அப்படி செக் பண்ணவே மாட்டேன், சரியாகவே விட்டுருக்காங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அந்த ரூல்ஸ் இருக்குது. நானும் அதில் வேலை செய்கிறாங்கிட்ட கேட்டேன். ஆனால் இங்கே தான் அப்படி ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னதுக்கா அப்படின்னு தெரியல. அது நாங்கள் கதைக்கிறதால மாற போகிறது இல்லை, அது அரசாங்கம் கதைக்கிறது. அது பாதுகாப்புக்காக இருக்கலாம். மேபி நான் சொல்கிறேன் எங்கள் அனுபவங்களை சொல்கிறோம், நீங்கள் போய்க்காக தான் மறந்து கொள்ளுங்க. இல்லை அது எல்லாமே அனுபவம் தான். இப்போ நாங்கள் இதை ஒரு விஷயத்தை எங்களுக்கு நடந்திருக்கு, அதனால் எங்களுக்கு அனுபவம் இது ஒன்று. அதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதனால் இனி யாராவது போகிறீங்களான்னு ஒரு ஐடியா இருக்குமா, இப்படி கொண்டு போகலாம் இப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ட்ரோன் வந்து கேட்டால் இலங்கையிலேருந்து தான் கொண்டு வரோம். அப்போ இலங்கையிலேருந்து கொண்டு வரோன்னா நாங்கள் ஏன் திருப்பி கொண்டு போயிடலாம். இலங்கையில் ஒரு ரூல்ஸ் இங்கே ஒரு ரூல்ஸ் முடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் யூஎஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படி நாங்கள் பண்ணைக்கு வந்து நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு போவோம்னு சொல்லி. அப்புறம் எப்படி இந்த சாப்பாடு நல்லா இருந்தது. எனக்கு தராம சாப்பிட்டு வந்துட்டேன். வேற என்ன புதுசாக வந்தீங்க? கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். வேலை போறாங்க. இல்ல அப்படியெல்லாம் சொல்லி விட்டுறாங்க. ஒரு அலுவலா போயிட்டு வர லேட் ஆயிட்டு, அதனால நான் இதுல கலந்து கொள்ளலாம் போயிட்டு எங்களுக்கு அவர் என்ன ஐஸ்கிரீம் எடுத்தாரு. ஐஸ்கிரீம் பிடி கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இல்லையானு பாப்போமா. அப்புறம் வாங்க போ. காவாத வாடா. என்ன அப்படி சொல்றீங்க? ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்து நல்ல பூவா இருக்கு. என்ன நல்லா இருக்கு. அந்த ஒரு பண்ணைக்கு முன்னுக்கு நேராக பார்த்தீங்கன்னா மரம் உண்டு, நல்லா இருக்கு. இந்த அப்புறம் வாங்க ஐஸ்கிரீம் பண்ணி குடிப்போம். ஐஸ்கிரீம் பண்ணி தரீங்களா? பண்ணி குடிப்போம்னு சொன்னா காசை கொடுப்பீங்க. இப்போ நாங்கள் பண்ணல நல்ல ஒரு கிளைமேட் அடி மழை ஒன்று அடிச்சு பெஞ்சு நல்ல மழை குளிரா இருக்கு. என்ன மழை வர மாதிரி இலங்கையிலே வாரம் மட்டும் காண கிடைக்கல. காரணம் பெட்ரோல். பெட்ரோல் பெரிய பிரச்சனை தான். என்னென்ன நீங்க பெட்ரோல் பிரச்சனை எங்க மௌனியால வந்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அது என்ன மோட்டர் சைக்கிளுக்கான 4 லிட்டர் கொஞ்சம் ஓகே. என்ன அடுத்த மாசம் அப்படியே திருப்ப பிரச்சனை வேற மாதிரி கிடக்கு. பார்த்து அதுக்கு பதுக்க போனேன். அப்ப வீடு எங்களுக்கான உரிமை எடுக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு கிழமைக்கு 4 லிட்டர் அந்த கிழமை 4 லிட்டரை விடக்கூடாது. ஒரு கிழமை அடிச்சு சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வைக்கிற இடத்த சொல்லுங்கன்னா போலீஸ் அவசரம் எப்படி நாங்கள் அதில் ஐஸ்கிரீம் குடிச்சு போட்டு அப்படியே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். சரி அவ்வளோத்துக்கு வராது. என்ன பண்ணி தர போறீங்க ஐஸ்கிரீம் ப்ரோ? எனக்கு ஃபேண்டாஸ்டிக். இந்த இதுதான் மேடம் எனக்கு
என்னென்ன இருக்கு ஐயா? ஃபென்டாஸ்டிக் இருக்குது, மேஜிக் சொக் இருக்குது, ஃபெலுடா இருக்குது, ஒண்டகோண்டில் சாக்லேட் வெனிலா இருக்குது, வெனிலா கப் இருக்குது. உங்களோட கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் இதை விரும்பி கொடுப்பீங்க. அது ஃப்ரூட் அண்ட் நட்ஸா? நல்லா இருக்கு. அதான் பழமையாக குடிக்கிறது. அதில் இன்னும் மட்டும் தந்துடலாம். மத்தாக்கள் தேவையில்லை. கரண்டி 30 ரூபா வித்தியாசம். இது 150. ம் காசார் கொடுக்குறது முடிய அரசிம் ப்ரோ பாயா பாய். அண்ணா அண்ணா உங்களை கேட்டதார அண்ணா ஐஸ்கிரீம் என்னட்ட எங்க ஆட்டான் 3-5 பேருக்கு வேலை தான் இருக்கு. அதில் காசு இல்லையா அவன் காசு இல்லாட்டி என்ன செய்வீங்க அண்ணா? 500 பிள்ளைங்களா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது வந்து ஃபென்டாஸ்டிக். இது வந்து சொப் பாருங்க, இது முள்ளா கிடக்கும். இதுக்கு மேலே அந்த நட்ஸ் எல்லாம் தூக்கிடாது. ஆனால் இதெல்லாம் முதல்ல நல்ல கட்டி சாக்லேட்டாக வரும், இப்போ நல்ல தண்ணியாக மாற்றிட்டாங்க எல்லாமே உள்ளுங்க கிரீமும் அப்படி தானே சார். இது 80 ரூபாய் முதல்ல, இப்போ 180 ரூபாய். உங்கள்கிட்ட எவ்வளோ? இது 100 ரூபாய்க்கு ஒரு 120 ரூபாய் இருக்கா. இந்தியாவில் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் குடிக்கிறார் எவர் ஒண்டகோன். அங்கே அவையில் ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் அப்படி எல்லோரும் மாறி மாறி பண்ணாங்க. பண்ணிட்டு இப்படி நாங்கள் பண்ணை சுற்றி பார்க்கல மழை இதுக்கு தான் சுற்றி திரிக்கிறோம். ரோட்டு மாதிரி மாற்றிட்டாங்கண்ணே. ஓகே, நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காமக்கு எல்லாரும் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ சேனல் எல்லாரும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டியவா இருக்கும். ஓகே, see you, டாடா, bye bye.